ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷாப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனா, சூப்பரான ஹெல்தியான பீனட் கேண்டி பார்க்கலாம். வேர்க்கடலை உருண்டை. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அட் த சேம் டைம் ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் வீட்டிலேயே. அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் அதில் இருக்க பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நமக்கு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாகு வந்து காய்ச்சிக்கலாம். ஒரு பேனில் நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பவுடர் ஜாகரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு வெல்லமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடி வெல்லம் ஆட் பண்ணாலும் எனக்கு எந்த டஸ்ட்டும் இல்லை. நீங்கள் முழு வெல்லம் ஆட் பண்ணுறீங்கன்னா பாகு லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. கொதிச்சுட்ருக்க டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து தோல் எடுத்த பீனட்டை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் மோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க பாகு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி ஷேப்புக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கரைஞ்சி போச்சு தண்ணியில். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பாகு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் திருப்பி ஆட் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஷேப் வந்து பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாகில். அதுக்கு முன்னாடி நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டி பல்ஸ் மோட் பண்ண வேர்க்கடலையை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாகும் நம்ம போட்ட வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஜெல் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடனே வந்து ஒரு பிளேட்டோ இல்லாட்டி ஒரு பவுலுக்கோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது உருண்டை பிடிக்கும்போது கண்டிப்பாக சுடும். ஸோ ஒரு 1 மினிட் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு உருண்டை வேண்டாம், எனக்கு அப்படியே க்யூப்ஸாக வேணும் அப்படின்னா ஒரு பாத்திரமோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் அதை அப்படியே போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருண்டை மாதிரி பிடிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்குது அந்த கிளேஸோட. கையில் வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரண்டிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக கை வந்து நமக்கு சுடும். ஸோ பார்த்து வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அட் த சேம் டைம் ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்கலாம். மிச்சம் இருக்க உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லாட்டி ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அட் த சேம் டைம் நமத்து போகாமலும் இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான வேர்க்கடலை உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Bye bye. Have a peanut candy day.